أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم: ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله العلي العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரில்தான் நபியாக வந்தார்கள். அங்குதான் முதலாக அல்லாஹ்வின் தூதராக பொறுப்பேற்று வந்து மக்களிடையே பிரச்சாரம் செய்தார்கள். அவர்கள் அங்கே அந்த ஊரில்தான் பிறந்தார்கள், அந்த ஊரில்தான் வாழ்ந்தார்கள், அந்த ஊரில்தான் முதலாக திருமணமும் செய்து கொண்டார்கள். அங்குதான் அவர்களின் வாழ்க்கை நிலை கொண்டிருந்தது. மேலும் அந்த ஊரில்தான் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் வாழ்ந்த இடம் அதுதான். அங்கு அப்போதும் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள் குடும்பத்தினர்கள் பெரும்பாலோர் அங்கு இருந்தார்கள். மேலும் அவர்களை சார்ந்து அவர்களை அறிந்து தெரிந்த எல்லாமும் அங்கே அந்த மக்கள் அனைவரும் அறிந்தவர்களாகவும் தெரிந்தவர்களாகவும் இருந்தார்கள். அப்படி ஒரு உறவு சூழல் இருந்தபோதும் கூட ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக பொறுப்பேற்று வந்தபோது அந்த மக்களிடையே அது அவ்வளவு எளிதாக ஏற்கப்பட்டிருக்கவில்லை. அவர்கள் உடனடியாக அதனை எதிர்க்க தொடங்கினார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்பதை அவர்கள் ஏற்க அவ்வளவு எளிதாக முன்வரவில்லை. என்றாலும் கூட அந்த ஆரம்ப காலத்தில் சாதாரணமான மக்கள், ஏழை எளியவர்கள், பலவீனமானவர்கள் முதலாக அந்த மார்க்கத்தை ஏற்றார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழலில் அந்த மக்காவாசிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நபுவத்தை, அந்த தூது செய்தியை மறுத்து அவர்களுக்கு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார்கள். தொல்லைகளையும் துயரங்களையும் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். சுமார் 10 ஆண்டு காலம் அல்லது சற்றே முன்பின் அவ்வளவு காலம் அவர்கள் வதைத்தார்கள், துன்புறுத்தினார்கள், பிரச்சனை செய்தார்கள். குறிப்பாக அவர்களின் தோழர்களை மிக அதிகமாக துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கினார்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், ஹஜ்ரத் ஹுபாப், இன்னும் உள்ள பல்வேறு சஹாபாக்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னும் ஜுபைர் அவர்கள், சுமையா அவர்கள், இன்னும் பல்வேறு சஹாபாக்கள் மிகவும் மிகப்பெரிய துன்பங்களையும் துயரங்களையும் அவர்கள் அனுபவித்தார்கள். இப்படிப்பட்ட அந்த சூழலில் அவர்கள் எண்ணற்ற துயரங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து வந்த அந்த வேளையில் சொல்லனா துயரங்களால் அவர்கள் அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருந்தார்கள். இப்படித்தான் அந்த மக்கமா நகரின் வாழ்க்கை அவர்களுக்கு அமைந்தது. இப்படி இருந்தவர்கள் ஒரு நாள் ஹிஜ்ரத்து செய்து மதீனாவிற்கு வந்தார்கள். அந்த மதீனா நகருக்கு அவர்கள் வந்த பிறகுதான் அவர்களுடைய அந்த நிலை மாறியது. இதுவரை பட்டு வந்த துன்பங்களும் துயரங்களும் நீர்த்து போகின, அதோடு முடிந்து போகின. ஆனாலும் கூட அவை போர் வடிவில் பின்னாட்களில் பல துன்பங்களையும் துயரங்களும் கொடுத்து கொண்டு தான் இருந்தன. சரி, இதுவெல்லாம் இப்படி இருந்தால் கூட இந்த ஹிஜ்ரத் செய்து ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு வருகை தந்தார்கள் அல்லவா? அந்த மதீனாவிற்கு நீங்கள் வாருங்கள் என்று அழைத்தது யார்? எப்படி அவர்கள் மதீனாவை தேர்ந்தெடுத்து வந்தார்கள்? அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருவதற்கான காரணமாக அமைந்தது எது? எப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் வந்தார்கள்? ஏன் வந்தார்கள்? யார் அழைத்து வந்தார்கள்? என்ன விஷயம் அதெல்லாம்? இதுதான் இங்கே நாம் பேச வேண்டிய இன்றைய தகவலாக நாம் பார்க்கின்றோம். அருமைக்குரியவர்களே, மதீனா நகரம் என்பது தொன்று வந்தது தான். அந்த நகரத்தின் அன்றைய பெயர் யஸ்ரிப் என்ற பெயரில் இருந்தது. யஸ்ரிப் நகரம் என்றுதான் வரலாற்றிலே பதியப்படுகிறது. அந்த யஸ்ரிப் நகரத்தை குறித்து
முன்வந்த வேதங்கள் பல தகவல்களை சொல்லியிருக்கின்றன. அந்த நகரத்தில் பின்னாளில் இறுதி தூதராக நபி அங்குதான் வருவார், அங்கேதான் அந்த நபி வந்து சேருவார், அங்குதான் அவர் தோன்றுவார் என்றெல்லாம் செய்திகள் இருந்தன. இதை கண்ட முன் வாழ்ந்த அந்த சமூகங்கள் எல்லாம் அந்த நகரில் குடியேற விரும்பினார்கள். அந்த ரசூலோடு நாமும் சேர்ந்திருக்க வேண்டும், அவர் வாழும் காலத்தில் நாமும் வாழ வேண்டும், அல்லது அவர் வரும் அந்த பூமியில் நாம் சென்று ஒன்று வாழ வேண்டும், அல்லது அங்கே அந்த மண்ணில் நாம் அடங்க வேண்டும், அடக்கப்பட வேண்டும் என்ற வேட்கையிலே வந்து குவிந்தார்கள். பல இடங்களிலும் வந்தார்கள். குறிப்பாக வேதம் அறிந்த பண்டிதர்கள், வேத அறிஞர்கள், வேதத்தை மூலமாக ஞானம் பெற்றவர்கள் என பல பேரும் அந்த நகருக்கு வந்து குடியேறி காத்திருந்தார்கள். அந்த இறுதி தூதரின் வருகைக்காக காத்திருந்தார்கள். காலப்போக்கில் அந்த எசரிப் நகரம் இரு கூறுகளாக, ஒன்று இப்படி வந்து சேர்ந்த மக்களெல்லாம் முன் வேதங்களை பின்பற்றியவர்களாக, குறிப்பாக யூதர்களாக வாழ்ந்தார்கள். இன்னொரு புறத்தில் அந்த மண்ணின் மைந்தர்களாக, அரபுகளாக இன்னொரு சமூகம் வாழ்ந்தது. இந்த இரண்டு சமூகங்களை கொண்டதுதான் எசரிப் என்ற அந்த நகரம் அன்றைய வரலாற்றில் பதியப்படுகிறது. இந்த இரண்டு சமூகங்களும் வாழ்ந்த அந்த இடத்தில் யூதர்கள் அந்த அரபுகளுக்கு மேலாண்மை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை விட, அந்த மண்ணின் மைந்தர்களாக இருந்த அரபுகளை விட யூதர்கள் தான் கை ஓங்கி நின்றார்கள். அவர்களுக்குத்தான் எல்லா அதிகாரமும் இருந்தது. காரணம், அவர்கள் தம்மை வானத்து வழிகாட்டல் வழியே வந்த வேதத்தின் வித்துக்கள் நாங்கள் என்று கூறினார்கள். எங்களுக்கு இறை வேதம் வழிகாட்டுகிறது, இறை ஞானம் இருக்கிறது, எங்களிடத்திலே கல்வி இருக்கிறது என்று சொல்லி மேலாண்மை கொண்டார்கள். அடுத்ததாக எங்களால் போர் செய்ய முடியும் என்று அவர்கள் நிரூபித்தார்கள். மேலும் தம்மிடத்திலே அதிகமான பணம் இருப்பதால் அதை கொண்டும் அவர்கள் மேலாண்மை கண்டார்கள். இவர்கள் செல்வத்தில் மிகைத்திருந்த அந்த நிலை எப்படி ஏற்பட்டது என்பதை இமாம் முஹம்மது முத்தவல்லி ஷாராவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தப்சீர் ஷாராவியிலே சொல்லும்போது சொல்லுகின்றார்கள். அவர்களுக்கு எப்படி வந்தது என்று சொன்னால், அவர்கள் மக்களிடத்திலே வேதத்தை மாற்றி சொல்லி லஞ்சம் பெற்று வாழ்ந்தார்கள். குறிப்பாக மக்களுக்கு, பணக்காரர்களுக்கு ஒரு சட்டம் தேவை என்றால் அதை அவர்களுக்கு சாதகமாக சட்டத்தை திருப்பி, வேதத்தில் அது குறித்த சட்டம் இருக்கும் இடத்தில் அந்த அசல் சட்டத்தை எடுத்துவிட்டு இவர்கள் தம் விருப்பப்படி இவர்களுக்கு சாதகமாக எழுதி அதை தீர்ப்பு செய்வார்கள். அதற்காக பணம் பெற்றார்கள். மேலும் இவர்கள் வட்டி தொழில் செய்வார்கள். தம்மிடம் இருக்கும் பணத்தை வட்டிக்கு கொடுத்து அதை அந்த அரபுகள் பணம் பெற்று வட்டிக்கு பணம் வாங்கி தம் விவசாயத்தை செய்வார்கள், இதர வேலைகளை செய்வார்கள். இதனால் வட்டி தொழில் மூலம் வருமானம் கண்டார்கள். மேலும் அந்த யூதர்கள் ஏற்கனவே முன்வந்த நபிமார்களும் பல அரசர்களும் போர் தந்திரங்களை போர்கள் செய்திருந்ததால் அதை அடிப்படையாக வைத்து அனுபவமாக கொண்டு தாமும் போர் செய்ய முடியும் என்ற ஒரு திறமையை வெளிக்காட்டியவர்களாக இருந்தார்கள். அதற்கேற்ப போர் கருவிகளையும் அவர்கள் செய்தார்கள். போர் கருவிகளை செய்து அதை அரபுகளிடத்திலே விற்பனையும் செய்தார்கள். அரபுகள் இந்த போர் கருவிகளை வாங்கி அதன் மூலமாக தாம் வருமானம் பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே அரபுகளுக்கு மத்தியிலே குழு சண்டைகளை ஏற்படுத்தினார்கள். ஒரு கோத்திரம் என்று சொன்னால் அவர்களிடத்திலேயே பிளவுகளை உண்டாக்கி இவருக்கும் அவருக்கும் சண்டை, இந்த குடும்பத்திற்கும் அந்த குடும்பத்திற்கும் சண்டை என்று தீரா பகைகளாக நீண்ட நெடிய காலங்கள் யுத்தங்களாக அந்த மண்ணில் தொடர்ந்து சண்டைகள் நிகழ்ந்து வந்தன. இரண்டு தரப்பினருக்கும் தேவையான ஆயுதங்களை இந்த யூதர்களை விற்பனை செய்தார்கள். இப்படித்தான் அவர்களின் வருமான மீட்டல் இருந்தது. காசு பணம் பெருத்ததால் அதை வட்டிக்கு கொடுத்தும் சம்பாதித்தார்கள். இதனால் அவர்கள் அதிகாரம் பெற்றவர்களாக, மேன்மக்களாக அந்த நகரத்தில் கோலோச்சினார்கள். இவர்களுக்கு கீழ்தான் அரபுகள் இருந்தார்கள். இதுதான் அன்றைய சூழல். இப்படிப்பட்ட சூழலில் அந்த யூதர்கள் அடிக்கடி இந்த மக்களிடத்திலே பேசும்போதும் அவர்களிடத்திலே பலவற்றை எடுத்துரைக்கும் போதும் சில பிரச்சனைகள் தோன்றும் போதெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள், அரபுகளே, நீங்கள் சாதாரணமானவர்கள், நீங்கள் எல்லாம்
உங்களுக்கு வானத்தின் வழிகாட்டல் இல்லை, அல்லாஹ்வோடு தொடர்பில்லை. நாங்கள் வானத்தின் வழிகாட்டலோடு இருக்கின்றோம். எங்கள் கைகளில் வேதம் இருக்கிறது. அத்தோடு எங்கள் சமூகத்தில் இதுவரை பல்லாயிரக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அப்படி வந்திருந்த போதும் கூட இறுதி தூதராக கடைசியில் வரப்போகும் நபி இந்த மண்ணில்தான் வரப்போகின்றார். அவர் வரும்போது நாங்களெல்லாம் ஓடி சென்று அவர் கரம் பற்றி அவரை பின்பற்றுவோம், அவரை ஏற்றுக்கொள்வோம். அப்படி ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் அந்த நபியை நாங்கள் பின்பற்றி ஒட்டுமொத்த சமூகமாக பெரும் சமூகமாக மாறுவோம். அப்போது உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே பிரச்சனை தோன்றும். அந்த பிரச்சனையின் போது உங்களை எதிர்த்து நாங்கள் போர் செய்வோம். அந்த போரிலே நீங்கள் முற்றாக அழிக்கப்படுவீர்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதனை தொடர்ந்து அந்த அரபு சமூகத்தில் சொல்லிக்கொண்டே இருந்ததால் அவர்கள் அச்சுறுத்தப்பட்டார்கள், அவர்கள் அச்சத்தில் இருந்தார்கள். இது குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லும்போது, வலம்மா ஜாஹும் கிதாபும் மின் இந்தில்லாஹி முஸத்திகுன் லிமா மாஹும் வகானு மின் கப்லு யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு ஃபலம்மா ஜாஹும் மா அரஃபு கஃபரு பிஹி ஃபலஅனத்துல்லாஹி அலல் காஃபிரீன். அந்த யூதர்கள் அந்த அரபுகளிடத்திலே சொல்லும்போது, இப்படி நபி ஒருவர் வருவார் என்று அச்சுறுத்துவதற்காக மிரட்டல் துணிகள் சொல்லி அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே இருந்தது. இதனால் அரபுகள் அச்சப்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்படி இருந்த சூழலில் பிறகு ஒரு நாள் அந்த ரசூல் வந்தபோது அதனை இந்த யூதர்கள் அந்த ரசூலை ஏற்கவில்லை. அதைத்தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்பொழுது நாம் இங்கே சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த அரபுகள் இவர்களுக்கு எப்படி இந்த செய்தி தெரிந்தது என்பதுதான் நமக்கு கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம். இதுவரை காலங்களிலெல்லாம் அடிக்கடி இந்த யூதர்கள் தம்மிடம் வந்து, அந்த இறுதி நபி வரப்போகின்றார், எங்கள் வேதம் சொன்னபடி அடையாளங்கள் நிறைவேறிவிட்டன, அந்த காலம் கனிந்து விட்டது, இதோ வந்தார் அதோ வந்தார் என்றெல்லாம் சொல்லித்திருந்தவர்கள் தற்போது சில காலமாக அமைதி காக்கின்றார்கள். இது குறித்து எதுவும் பேசுவதில்லை. இவர்கள் இப்படி பேசவில்லை என்பதே இந்த அரபுகளுக்கு எதுவும் விளங்கவில்லை. அமைதியாக தம் போக்கில் இருந்து கொண்டிருந்தார்கள். அரபுகளும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதில்லை. இப்படிப்பட்ட சூழலில் மதீனா நகரிலிருந்து, அதாவது எஸ்ரிம் நகரிலிருந்து ஒரு பெரும் கூட்டம் ஹஜ்ஜுக்கு செல்கிறது. ஹஜ்ஜுக்கு ஒரு குழு செல்கிறது. அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்கள். மக்கமா நகரத்திலே காபாவின் ஆலயத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள். அங்கு இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கின்றது. இந்த மக்கமா நகரத்தில் ஒரு நபி வந்திருக்கின்றார். அவர் பெயர் முஹம்மத். அவர்தான் இறுதி தூதர். அவர் அப்படி சொல்லுகின்றார். சிலர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அதிகமானவர்கள் ஏற்கவில்லை என்று அவர்களுக்கு செய்தி கிடைக்கின்றது. இதை கேட்டு அவர்களுக்கு ஆச்சரியம். என்ன, நபி வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்களே, அதுவும் இறுதி தூதர் என்றும் சொல்லுகின்றார்களே, அப்படியானால் அந்த யூதர்கள் இந்த ரசூலை, இந்த இறுதி தூதரை, இவரை குறித்து தானே அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்படியானால் வந்திருப்பது அந்த யூதர்கள் சொன்ன அதே நபிதானா, அல்லது இங்கே வேறு யாரேனும் வந்திருக்கிறார்களா, என்ன ஒன்றும் புரியவில்லையே என்று அவர்கள் அங்கே இது குறித்து ஆய்வு செய்ய தொடங்கினார்கள். கிடைத்த தகவல், எந்த யூதர்கள் இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ அந்த தூதர் தான் இவர் என்ற செய்தி அவர்களுக்கு கிடைக்கிறது. சென்று பார்க்கின்றார்கள். அந்த ரசூலை சென்று சந்திக்கின்றார்கள். சந்தித்து செய்தி கேட்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், என்ன நடந்தது என்று சொல்லும்போது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஆம், அந்த யூதர்கள் சொன்ன அந்த இறுதி தூதர் நான் தான். என்னை அவர்கள் ஏற்கவில்லை, அதனால்தான் பிரச்சனை என்று அந்த விஷயத்தை விளக்கம் சொல்கிறார்கள். இதை கேட்ட அந்த அரபுகளுக்கு அவர்கள் மத்தியிலே ஒரு சிந்தனை தோன்றுகிறது. ஹஜ்ஜை முடித்து ஊருக்கு விரைவாக வருகிறார்கள். வந்து அங்கே தம்முடைய அரபுகுல மக்களின் தலைவர்களை ஒன்றிணைத்து ஆலோசிக்கின்றார்கள். இதோ பாருங்கள், இதுவரை இந்த யூதர்கள் நம்மிடத்திலே சொல்லி வந்த அந்த ரசூல், அந்த இறுதி தூதர் இப்பொழுது வந்திருக்கிறார். இப்பொழுது அவர் மக்காவிலே இருக்கின்றார்.
அவர் அங்கே இருக்கும்போது இந்த யூதர்கள் அவரை தெரிந்து கொண்டு அவர் தாம் எதிர்பார்த்த யூத குலத்து நபியாக வராமல் அரபு குலத்தில் வந்திருக்கிறார் என்று தெரிந்தபோது அவரை ஏற்காமல் ஒதுங்கி இருக்கின்றார்கள். இந்த செய்தியை அங்கே அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றது. இதை கேட்ட அவர்கள் அதிர்ந்து போகின்றார்கள். அப்படியா, இதனால் வரை நாம் எதிர்பார்த்திருந்த நபி இதோ இவர்தானா? இவரைத்தானா யூதர்கள் நமக்கு இதுவரை சொல்லிக் கொண்டிருந்தார்களா? அப்படி சொல்லிக் கொண்டிருந்த போதும் வந்தவரை ஏற்கவில்லையா? என்ன காரணம் என்று கேட்டபோதுதான் இங்கே இறைவசனம் அவர்களுக்கு விஷயத்தை விளக்கியது. ஒலம்மா ஜாகும் கிதாபும் மின் இந்தில்லாஹி முசத்திகுன் லிமா மஅஹும். யூதர்களாகி அவர்களுக்கிடையே இருந்த வேதத்தை உண்மைப்படுத்துவதற்காக அல்லாஹ்விடமிருந்து ஒரு வேதம் வந்தபோது வகானு மின் கப்லு யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு, இந்த விஷயத்தை கூறி ஏற்கனவே யூதர்கள் அந்த காஃபிர்களிடத்திலே, அதாவது அரபுகளிடத்திலே அவர்கள் வெற்றி தேடிக் கொண்டிருந்தார்கள். அந்த நபி வரட்டும், நாங்கள் வந்தவுடன் என்ன செய்கிறோம் பார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களே. அப்படி இருந்த நிலையில் அந்த தூதர் வந்தபோது ஃபலம்மா ஜாஹும் மா ஆரஃபு, அவர்கள் நன்கறிந்த அந்த ரசூல் வந்தபோது, இன்னும் அந்த வேதம் வந்தபோது, அவர்கள் நன்கறிந்த வேதம் வந்தபோது, தம்முடைய வேதத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்ட ரசூலும் அந்த வேதமும் இப்பொழுது வந்திருக்கும் போது, மா ஆரஃபு, அவர்கள் நன்கு அறிந்த ஒன்று வந்திருந்த போது, கஃபரு பிஹி, அவரை ஏற்க மறுத்து விட்டார்கள், அந்த வேதத்தை ஏற்க மறுத்து விட்டார்கள். இந்த செய்தி அவர்களுக்கு அங்கே புலப்படுத்தப்படுகிறது. இதை தெரிந்து கொண்ட அரபுகள் உடனடியாக ஒரு முடிவெடுக்கின்றார்கள். பரவாயில்லை, காரணம் தெரிந்து போனது. அதாவது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரு புதல்வர்கள், ஒருவர் இஸ்ஹாக், இன்னொருவர் இஸ்மாயில். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதோ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்திருந்த இடத்திலேயே அந்த குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்ந்திருந்தார். அவருடைய இஸ்ஹாக்குடைய மகன்களில் ஒருவர் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூபுடைய வழித்தோன்றர்கள் தான் இந்த பனு இஸ்ரவேலர்கள், குறிப்பாக யூதர்கள். அந்த குலத்தில்தான் இதுவரை பல்லாயிரக்கணக்கான நபிமார்கள் வந்திருந்தார்கள். தொடர்ந்து வந்து கொண்டே இருந்த அந்த நபிமார்களும் ரசூல்களும் அந்த யூத இனத்தில் தான் வந்திருந்தார்கள். எனவே இறுதி தூதரும் அந்த இனத்தில் வருவார் என்று அந்த யூதர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் அல்லாஹ்வின் நாட்டம் வேறு விதமாக இருந்தது. இத்தனை ஆயிரம் நபிமார்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பின்னணியில் வந்திருக்கும் போது, நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததி தொடராக வந்திருக்கும் போது, இந்த இறுதி தூதரை மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்த ஒரே நபியாக, இறுதி தூதராக அரபு குலத்தில் தோற்றுவித்தான். எனவே இப்பொழுது யூதர்கள் ஏற்க மறுத்த அந்த நபியை, அந்த ரசூலை இதோ இந்த அரபுகள் ஓடி சென்று சந்திக்கின்றார்கள். கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அதன் பிறகுதான் அவர்களுக்கு தெளிவு பிறக்கின்றது, இந்த நபிதான் முன் வேதங்களில் கூறப்பட்ட இறுதி தூதர். இந்த நபிதான் இனி இந்த உலகு நிலைக்கும் காலம் வரைக்கும் ரசூலாக இருக்கப் போகின்றவர். இவரை கொண்டுதான் இந்த அகில உலக மக்களும் தீனை ஏற்கப் போகிறார்கள். இவருடைய இறுதி நுபுவத்தில்தான் உலகம் முடிவுக்கு வரப்போகிறது, மறுமையும் தோன்றப்போகிறது என்ற செய்தியெல்லாம் தெரிந்து கொள்கிறார்கள். இந்த ரசூல் அல்லாஹ்வின் உண்மையான தூதராக வந்திருக்கிறார். இவர் கொண்டு வந்திருக்கும் வேதமும் ஹக்கானது, சத்தியமானது. இவர் வழிகாட்டும் தீனும் ஏற்கத்தக்கது, அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் தான் அது என்பதை புரிந்து கொண்டு ஓடி சென்று எல்லோரும் அவரை கரம் பற்றி ஏற்கின்றார்கள். இவர்கள்தான் இப்பொழுது அந்த ரசூலிடத்திலே கோரிக்கை வைக்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த மக்கமா நகரத்திலே பட்ட வேதனைகளும் கஷ்டங்களும் போதும், வாருங்கள், புறப்பட்டு வாருங்கள், மதினமா நகருக்கு வாருங்கள், எங்கள் பூமிக்கு நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு எல்லா விதமான தேவைகளையும் நாங்கள் நிறைவேற்றி தருகின்றோம், கண்ணில் வைத்து காக்கின்றோம், எங்கள் தலையில் வைத்து போற்றுகின்றோம், உங்களை நாங்கள் ஏற்கிறோம், வாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று அழைத்து வந்து அதன்படி வந்தவர்கள்தான் ஹிஜ்ரத் செய்து ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மதீனா நகருக்கு வந்தடைந்தார்கள். அதுதான் ஹிஜ்ரத். அதுதான் ஹிஜ்ரத்தாக அமைந்தது, இஸ்லாத்தின் மறுமலர்ச்சியாக அமைந்தது. அதன் பின் தான் அங்கிருந்து தான் இந்த தீன் உலகெங்கும் பரவத் தொடங்கியது. உலகத்தின் எல்லா பாகங்களுக்கும் விரிந்து சென்றது. மதீனாவில் இருந்து தான் புறப்பட்டு வந்தது. அந்த மதீனா நகரம் இப்படித்தான் சிறப்பு பெற்றது. அங்கிருந்த மக்கள் அவர்களை மக்காவிலிருந்து அழைத்து சென்று மதீனாவில் அடைக்கலம் கொடுத்து அங்கிருந்து தான் இந்த தீன் பரவுவதற்கு முழுமையான ஒத்துழைப்பை தந்தார்கள். அந்த காட்சிகள் தான் இன்று திருப்பு முனையாக அமைந்து இந்த மார்க்கம் உலகெல்லாம் நிறைந்து நிற்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த செய்திகளெல்லாம் தப்சீர் அஷ்-ஷஅராவியில் முழுமையாக பல்வேறு இடங்களிலே குறிக்கப்பட்டு அவற்றை தொகுத்து உங்களுக்கு நான் சொல்லி இருக்கின்றேன். நீங்கள் விரும்பினால் தப்சீர் அஷ்-ஷஅராவியை முழுமையாக வாங்கி படியுங்கள். அவற்றில் நிறைய ஏராளமான இது போன்ற செய்திகள் இருக்கின்றன. நீங்கள் அறிந்தவை, நீங்கள் அறியாதவை, உங்களுக்கு புரிந்தது, புரியாதது, இன்னும் பல்வேறு தகவல்கள் அதிலே மிக அழகான முறையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதை வாங்கி படியுங்கள் என்ற கோரிக்கையோடு விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.